MIVI பார்த்தீங்களா ரீசெண்டாக கமாண்டோ X9 அப்படி சொல்லி ஒரு இயர்பட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லோ ப்ரைஸில் கேமருக்கான ஒரு இயர்பட் அவங்க சொல்கிறாங்க. இந்த இயர்பட்டை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு சில விஷயம்லாம் பிடிச்சிருக்குது, சில விஷயம்லாம் பிடிக்கவே இல்லை. இதை பற்றி தான் நம்ம ஓப்பனாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். கேமர்ஸ் பி ரெடி. இந்த இயர்பட்டோட பாஸ் கண்டென்ட்டை பார்த்தலாமா? மேனுவல் புக், வாரண்டி கார்டு, 3 டிஃபரண்ட் சைஸஸ், சிலிக்கான் டேப், C டைப் சார்ஜிங் கேபிள், ஃபைனலா நம்மளோட கமாண்டோ X9 கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஓவர்வியூ அப்படி வந்தீங்களாம், 2 வகையா நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். கேஸோட பிசிக்கல் ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டாப்லயும் சரி சைட்லயும் சரி LED ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு, கிளாசிக்கா இருக்கு. சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக. அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட பட்டோட ஃபிசிக்கல் ஓரியூ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, MFC, அதாவது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு LED ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வரையில இது வரைக்கும் MIVI பண்ணாத ஒரு டிசைனை இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன், ஒரு நல்ல டிசைன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த LED ஸ்ட்ரிப்லாம் இந்த கேமர்ஸ்க்காக கொடுத்துக்கிறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. பட் ஆனால் ரொம்ப பஞ்சியான கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால நைட்டில் தான் யூஸ் பண்ணும்போது ஐயை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூசுகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது. இதை மட்டும் கொஞ்சம் டல் பண்ணியிருக்கலாம், என்னோட சஜஷன். மற்றபடி பார்க்கும்போது செம மாஸான ஒரு கிளாசிக் டிசைன். நிறைய இடத்துல பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷை மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைனில். அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஒரு ஒர்க்கை பண்ணி தந்துடுறாங்க. குவாலிட்டி அப்படி வரும்போது பார்த்தீங்களா, அது பில்டு குவாலிட்டி அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுக்கும் போது ஒரு லோ குவாலிட்டியான பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணல, ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு ஃபீலை ப்ரொடியூஸ் பண்ணி தருது. ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியாகவே இருக்குது இந்த பட்ஜெட் ரேஞ்சில். பேட்டரி லைஃப் வரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் பண்ணிக்கிறாங்க. 72 hours பிளேபேக் டைம் தரும், 10 minutes சார்ஜ் பண்ண 500 minutes வரைக்கும் பிளேபேக் தரும் அப்படி சொல்லி நிறைய ஹைப் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் உண்மையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இயர்பட்டை ஃபுல் சார்ஜில் இருந்து தான் 5 hours வரைக்கும் தான் பிளேபேக் வருது. அப்படி பார்க்கும்போது நியர்லி ஒரு 5 times சார்ஜ் பண்ணால் கூட 20 to 30 hours வரைக்கும் தான் பிளேபேக் வரும். இதுவே வந்து 10 minutes சார்ஜ் பண்ணால் 2 to 3 hours வரைக்கும் தான் பிளேபேக் வருது. இவங்க ரொம்ப ஹைப் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் ரிசல்ட் வரவே இல்லை, ரொம்ப ஹைப் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த பேட்டரி லைஃப் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃபாக தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் அவங்க ஹைப் பண்ணது ரொம்ப 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 ஹைப் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் ரிசல்ட் வரலை. ப்ராடக்டோட மெயின் பிக்சருக்கு வருவோம். லேட்டன்சி, அதுதான் லேட்டன்சி. கேமருக்கு முக்கியமான ஒரு விஷயமே லேட்டன்சி. இதில் 35 milliseconds லோ லேட்டன்சி இருக்குது சொல்கிறாங்க, அல்ட்ரா லோ லேட்டன்சி இருக்குது சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கா எனக்குலாம் தெரியல. பட் ஆனால் இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டு ஒரு லேட்டன்சியை இவங்க தந்திருக்கிறாங்க சொல்லலாம். ஏன்னா நிறைய இயர்பட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த இயர்பட்டிலலாம் இல்லாத ஒரு நல்ல ஒரு லேட்டன்சியை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி தந்துருக்காங்க. கேமருக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சா இந்த இயர்பட்டு நல்லாவே இருக்கும். ஒரு லேட்டன்சி லெவலில் சொல்கிறேன். ஒரு இயர்பட் வாங்குறோன்னா அதோட முக்கியமான விஷயமே ஆடியோ குவாலிட்டி தான். நான் நிறைய MIVIயோட இயர்பட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே பண்ணி தந்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 10க்கு 6 தான் ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டியை இதில் தரல. நிறைய ஃபீச்சர் தந்துடுறாங்க. அதனால தான் இந்த ஆடியோ குவாலிட்டியை கட் பண்ணிட்டாங்களா எனக்கு ஒரு டவுட்டு, சின்ன டவுட்டு. பட் ஆனால் ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இல்லைங்க. பஞ்சியான இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு அளவுக்கு ஃப்ளாட்டான ஒரு ஆடியோவை தான் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வால்யூமில் 40% மேலே வச்சு கேட்டிங்களாம் ரொம்ப லவுடாக இருக்குது, நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தர மாதிரி இருக்குது. ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டிலாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி தந்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேங்க. ஃபைனலாக எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் பிடிச்ச விஷயம்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட லோ லேட்டன்சி, ஒரு நல்ல ஒரு லேட்டன்சியை ஒரு லோ பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தந்துருக்காங்க. செகண்டாக இவங்களோட டிசைன், ஒரு நல்ல கிளாசிக்கான ஒரு டிசைன், ஒரு மாசான பில்டு குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி தந்துருக்காங்க. தேர்டு, நிறைய ஃபீச்சர் தந்துக்கிறாங்க, அது லோ ப்ரைஸில் கொடுத்துக்கிறாங்க. நல்ல விஷயம். இதில் எனக்கு பிடிக்காதது அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இவங்களோட ஆடியோ குவாலிட்டி. செகண்டு, பேட்ரி அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப்பை தான் ப்ரொடியூஸ் பண்ணி தந்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பா. நம்ம இன்னைக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் can do anything. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம
சந்திப்போம்.